சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் பொற்பாதங்களுக்கும் இங்கு சூக்ஷ்மமாக அமர்ந்திருக்கும் நம் சச்சிதானந்த குருவின் பொற்பாதங்களுக்கும் எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள். மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து தெய்வ பிறவிகளுக்கும் எனது நன்றிகளும் நமஸ்காரங்களும் உரித்தாகுக. பகவானின் பிரதிதினம் ஏக்கம் ஸ்லோகம் என்ற சங்கல்பத்தில் இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கு கட்டோபனிஷத்திலிருந்து ஒரு புகழ்பெற்ற மந்திரத்தை பார்க்க போகிறோம். மந்திரம் நம்பர் 1.3.3. ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திம் து சாரதிம் வித்தி மனஃப் பிரக்ரகமேவச்ச. இந்த மந்திரம் மிகவும் பிரபலமானது மற்றும் வலிமையானது. இது ஆன்மா, உடல் மற்றும் மனதிற்கு இடையிலான உறவை விளக்குவதற்கு ஒரு தேர் உருவகத்தை பயன்படுத்துகிறது. அதாவது இந்த மந்திரத்தில் மனித வாழ்வு ஒரு தேர் பயணத்துடன் ஒப்பிடப்படுகிறது. இதில் ஆத்மாதான் தேரில் அமர்ந்து பயணம் செய்யும் எஜமானன். உடல்தான் ஆத்மா பயணம் செய்யும் வாகனம் அல்லது தேர். புத்தியானது தேரை ஓட்டும் பாகன். இதுவே சரியான திசையை தீர்மானிக்கிறது. மனமானது தேரோட்டியின் கையில் இருக்கும் கடிவாளம். பாகன் அதாவது புத்தி கடிவாளத்தை சரியாக கையாண்டால் மட்டுமே பயணம் இலக்கை அடையும் என்பது இதன் சாராம்சம். வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டுமானால் நம்மிடம் ஒரு தெளிவான கட்டுப்பாட்டு வரிசை, த ஹைரார்கி ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்வாங்க, அது இருக்க வேண்டும் என்று இந்த மந்திரம் கற்பிக்கிறது. பயணியான ஆன்மா வீடு பேறு, முக்தி அல்லது அமைதி எனும் இலக்கை அடைய விரும்புகிறது. தேரின் குதிரைகளான புலன்கள் கட்டுக்கடங்காமல் ஓடி கையில் இருக்கும் மனம் என்னும் கடிவாளம் தளர்வாக இருந்தால் உடல் என்னும் தேர் விபத்துக்குள்ளாகும். தேரோட்டியான புத்தி எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அது மனம் என்னும் கடிவாளத்தை உறுதியாக பிடிக்க வேண்டும். மனம் கட்டுப்பட்டால் புலன்கள் தானாகவே அடங்கும். அப்போது ஆன்மா தனது உண்மையான இலக்கை சென்றடையும். நீங்கள் வெறும் இந்த உடல் அல்ல, அல்லது அலைபாயும் உங்கள் எண்ணங்களும் நீங்கள் அல்ல. நீங்கள் இவற்றையெல்லாம் வழிநடத்தும் எஜமானன். உங்கள் உயர்ந்த புத்தியைக் கொண்டு உங்கள் மனதை வழிநடத்துவதன் மூலம் தற்காலிக ஆசைகளால் திசை திருப்பப்படாமல் உங்கள் வாழ்க்கை பயணத்தை உங்களால் சீராக நடத்த முடியும் என்று இந்த மந்திரம் கூறுகிறது. இன்றைய காலத்திற்கேற்ப இதை ஒரு கார் பயணத்துடனும் ஒப்பிடலாம். கார் தான் நம்ம உடல். வாகனம் நன்றாக இருந்தால்தான் பயணம் தொடரும். பெட்ரோல் அல்லது இன்ஜின் புலன்கள். இது காரை நகர்த்தும் சக்தி. காரோட ஸ்டியரிங் தான் நம்ம மனம். இது காரை திருப்புவதற்கு பயன்படுகிறது. டிரைவர்ங்கிறது புத்தி. எங்கே போக வேண்டும், எப்போது பிரேக் போட வேண்டும் என்று முடிவெடுப்பவர். பின் சீட்டில் அமர்ந்திருப்பவர் தான் ஆத்மா. இவருக்காகவே இந்த பயணம் நடக்கிறது. டிரைவர் அதாவது புத்தி போதையில் இருந்தாலோ அல்லது ஸ்டியரிங் மனம் அருந்து போயிருந்தாலோ கார் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் பயணம் பாதியில் முடிந்துவிடும். ஒரு காட்டில் ஒரு வேடன் ஒரு கூண்டிற்குள் ஒரு பழத்தை வைத்திருந்தான். அந்த கூண்டில் ஒரு சிறிய துளை மட்டுமே இருந்தது. ஒரு குரங்கு, மனம்தான் குரங்கு, ஓடி வந்து அந்த துளை வழியாக கையை விட்டு பழத்தை பிடித்தது. பழத்தை பிடித்தவுடன் அதன் கை ஒரு முஷ்டி, ஒரு ஃபிஸ்ட் போல் மாறிவிட்டது. இப்போது கையை வெளியே எடுக்க முடியவில்லை. கையை திறந்தால் பழம் போய்விடும். மூடிக்கொண்டிருந்தால் கை வராது. வேடன் வருவதை பார்த்ததும் பழத்தின் மீதான ஆசையினால் குரங்கு கையை விடவில்லை. இறுதியில் வேடனிடம் சிக்கிக் கொண்டது. இங்கே குரங்கு என்பது நமது கட்டுப்படாத மனம். பழம் என்பது சிற்றின்பங்கள், புலன் நுகர்ச்சி. இந்த குரங்கிற்கு ஒரு பாகன் அதாவது புத்தி இருந்திருந்தால் பழத்தை விட்டுவிடு, உயிர்தான் முக்கியம் என்று சொல்லியிருப்பார். புத்தி வேலை செய்யாததால் மனம் ஆசையில் சிக்கி உடலை அழியச் செய்ய விட்டது
செய்துவிட்டது. நம்மில் பலருக்கு மனதிற்கும் புத்திக்கும் உள்ள வித்தியாசம் தெரிவதில்லை. இதை ஒரு யானை மற்றும் பாகன் உதாரணம் மூலம் பார்க்கலாம். யானையானது மனம் மிகப்பெரிய பலம் கொண்டது. எதையும் செய்யத் துடிக்கும், ஆசைப்படும். அதற்கு பிடித்த கரும்பை கண்டால் ஓடும். பாகன்தான் புத்தி. உருவத்தில் சிறியவன்தான், ஆனால் அங்குசத்தை, அறிவை வைத்து யானையை வழி நடத்துகிறான். ஒரு மனிதன் இனிப்பு சாப்பிட ஆசைப்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். மனம் சொல்லும், இது சுவையாக இருக்கிறது, இன்னும் 3 சாப்பிடு என்று. ஆனால் புத்தி சொல்லும், உனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது, இது உன் உடலுக்கு ஆகாது என்று. இங்கே புத்தி தேரோட்டி வலுவாக இருந்தால் மட்டுமே உடலான தேர் ஆரோக்கியமாக இருக்கும். மந்திரத்தில் ஆத்மாவே வெறும் பயணி என்று மட்டும் ஏன் சொல்கிறார்கள்? ஏனெனில் பயணி தேரை ஓட்டுவதில்லை, அவர் இலக்கை மட்டும் சொல்கிறார். கார் ஓட்டும்போது டிரைவர்தான் சாலையை பார்க்க வேண்டும், பயணி அமைதியாக அமர்ந்து வேடிக்கை பார்க்கலாம். அதேபோல் நம் புத்தி சரியாக இருந்தால் ஆத்மா அமைதியாக சாட்சி உணர்வோடு இருக்கும். புத்தி தடுமாறும்போதுதான் ஆத்மாவே கஷ்டப்படுவது போல் உணர்கிறோம். இந்த மந்திரத்தில் ஒரு முக்கியமான வரி உள்ளது. புத்திம் து சாரதிம் வித்தி. புத்தியை தேரோட்டியாக அறிந்து கொள். நமது அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், மனதையே தேரோட்டியாக மாற்றிவிடுவதுதான். மனம் என்பது ஒரு உணர்ச்சி பிழம்பு, இமோஷனல். அது பிடித்திருக்கிறது, பிடிக்கவில்லை என்று மட்டுமே இயங்கும். புத்தி என்பது விவேகம் கொண்டது, ரேஷனல். அது நல்லது கெட்டது என்று சிந்திக்கும். நம் வாழ்வின் தேரோட்டியான புத்தியை எப்படி வலிமையாக்கலாம்? சில பாயிண்ட்ஸ். விவேகம், பிரித்தறியும் திறன். மனம் எப்பொழுதும் பிடித்தது பிடிக்காதது, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்ற அடிப்படையில் இயங்கும். ஆனால் புத்தி நல்லது கெட்டது, ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ் என்ற அடிப்படையில் இயங்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் இது எனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்பதை விட, இது எனக்கு, அதாவது என் இலக்கிற்கு நல்லதா இல்லையா என்று ஒரு நிமிடம் சிந்திப்பதே புத்தியை வலுப்படுத்தும் முதல் படி. 2வது, இடைவெளி விடுதல், ஒரு கேப். மனம் ஒரு தூண்டுதலை கொடுத்தவுடன் உடனே செயல்படாமல் ஒரு சிறிய இடைவெளி விடுங்கள். உதாரணமா, யாராவது உங்களை கோபப்படுத்தினால் உடனே கத்தாமல், இப்போது கோபப்படுவது அவசியமா என்று புத்தி யோசிக்க சில நொடிகளை ஒதுக்குங்கள். அந்த இடைவெளியில்தான் புத்தி விழித்துக் கொள்ளும். 3வது படி சுவாத்தியாயம், செல்ஃப் ரீடிங். ஒரு தேரோட்டிக்கு சிறந்த சாலை வரைபடம் தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல புத்திக்கு சிறந்த கருத்துக்கள் தேவை. உயரிய சிந்தனைகளை கொண்ட புத்தகங்களை படிப்பது, நல்ல உரைகளை கேட்பது புத்தியின் கூர்மையை அதிகரிக்கும். குப்பையான தகவல்களை தவிர்த்து சத்தான அறிவை அதற்கு உணவாக கொடுங்கள். 4வது, தியானம். அலைபாயும் கடிவாளத்தை மனம், கடிவாளம் அடக்கினால் மட்டுமே தேரோட்டியால் சரியாக தேரை ஓட்ட முடியும். தினமும் ஒரு 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனிப்பது புத்தியின் கவனச்சிதறலை குறைத்து அதை ஒருமுகப்படுத்தும். 5வது படி, வைராக்கியம், டிஸ்பேஷன் ஆர் டிட்டர்மினேஷன். புத்தி ஒரு முடிவை எடுத்தால், மனம் அழுதாலும் சரி, அடம் பிடித்தாலும் சரி, அந்த முடிவில் உறுதியாக இருப்பது. நாளை காலை 5 மணிக்கு எழுவேன் என்று புத்தி முடிவெடுத்தால், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் என்று கெஞ்சும் மனதை மீறி எழுவது புத்திக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றி. ஒரு தேரோட்டி மீண்டும் மீண்டும் தேரை ஓட்டும்போதுதான் திறமையானவனாக மாறுகிறான். அதேபோல உங்கள் புத்தியை மிகச்சிறிய விஷயங்களில், உதாரணமாக இன்று ஆரோக்கியமான உணவை உண்பது என்பது போன்ற விஷயங்களில் பயன்படுத்தத் தொடங்கினால், அது பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் அளவுக்கு வலிமை பெறும். மனதின் கையில் வாழ்க்கையை ஒப்படைத்தால் அது ஒரு நிலையற்ற பயணமாக இருக்கும். புத்தியின் கையில் ஒப்படைத்தால் அது ஒரு வெற்றிகரமான பயணமாக அமையும்.
வாழ்க்கையை புத்தியிடம் ஒப்படைப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாய்ராம்.